ஹை கைஸ், வெல்கம் டு சேனல். நான் அவங்க அரஸ்கிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்தியா vs ஆஸ்திரேலியா பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபி அதோட செகண்ட் இதை பார்க்க போகிறோம். பிங்க் பால் மேட்ச் ஆடினாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாம் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 180 அடிச்சு, அப்புறம் செகண்ட் இன்னிங்ஸில் 175. ஸோ அவங்க வந்து 373 அடித்தாங்க. சாரி கைஸ், 337 அடித்தாங்க. ஸோ ஃபைனலாக இந்தியா 19 தான் லீடு கொடுத்தாங்க. ஈஸியாக அடிச்சிட்டாங்க, ஒரு விக்கெட்டு போகாமல் அடிச்சிட்டாங்க. ஸோ தோற்றுட்டாங்க. ஸோ ஸ்குவாடு பார்த்திங்கன்னா எந்த மாற்றமுமே இல்லை கைஸ். இந்தியாவில் ரோஹித் சர்மா மட்டும் புதுசாக உள்ள வந்தார். ஸோ ஸ்குவாட் அப்படியே தான் இருந்துச்சு. நிதிஷ் ரெட்டி எல்லாம் அப்படி தான் ஆடினாங்க. என்ன வாஷிங்டன் சுந்தர் போல் அஸ்வின் வந்தார். ஸோ ஆஸ்திரேலியாவில் ஒரே ஒரு மாற்றம், போலாண்ட் உள்ளே வந்திருந்தார் ஹேசல்வுட்டுக்கு பதிலாக. ஸோ ரோஹித் சர்மா திரும்ப டீமுக்குள்ளே இணைந்திருந்தார், கேப்டன் ஆகிட்டார். பும்ரா வந்து வைஸ் கேப்டன் ஆகிட்டார். அப்படியே இவர் வந்து நம்பர் 5 தான் கைஸ் ஆடினார். கேஎல் ராகுல் தான் ஓப்பனிங். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா பவுலிங்கில் வந்து முகமது சிராஜ், பும்ராவும் ஸ்பெஷலாக இருந்தாங்க, சூப்பராக போட்டாங்க. ஸோ பும்ரா ஒரு 4 விக்கெட், சிராஜ் ஒரு 4 விக்கெட் எடுத்தாங்க. செகண்ட் இன்னிங்ஸில் மாசாக இருந்துச்சு. ஸோ பவுலிங் குறையா சொல்ல முடியாது, சூப்பராக பண்ணாங்க. ஸோ டீம் பிளான்லாம் நல்லா தான் கைஸ் இருந்துச்சு. ஆனால் எப்படி தோற்றாங்கன்னு தான் தெரில. ஸோ ரொம்ப ஈஸியாகவே ஜெயித்தாங்க ஆஸ்திரேலியா. இந்தியாவோட பேட்டிங் தான் கைஸ் ரொம்ப இதாக இருந்துச்சு, பவுலிங் மாஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம ஸ்லெட்ஜிங்ஸ் பார்க்கலாம் கைஸ். நிறைய ஸ்லெட்ஜிங் நடந்துச்சு. பார்டர் கவாஸ்கர் ட்ராஃபினாலே ஸ்லெட்ஜிங் இருக்கும். ஸோ நம்ம ஜெய்ஸ்வால், ஸோ போன டைம் ஸ்டார்க்கை வந்து இவர் யுவர் பவுலிங் டூ ஸ்லோன்னு சொல்லியிருப்பார். ஸோ அந்த ரிவெஞ்ச் ஒன்று இருந்துச்சு. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பாலே ஜெய்ஸ்வால் ஓப்பனிங் வந்திருப்பார். ஃபஸ்ட்டு பாலே ஸ்டார்க்கு அவர் ஃபுல் வேகத்தை இறக்கியிருப்பார். ஸோ ஒரு இன்ஸ்விங்கர் சரியான பாலுங்க. ஃபஸ்ட்டு பாலே டக் அவுட், கோல்டன் டக்கு. ஸோ பேச்சாடா பேசினேன் அப்படின்ட்டு ஜெய்ஸ்வால் அவுட் பண்ணிட்டார். ஸோ அடுத்தது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான முகமது சிராஜ் vs டிராவிஸ் ஹெட். இது ரொம்ப பெரிய ரிவெஞ்ச், எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ வேர்ல்டு கப்லேருந்தே ரொம்ப நாளாக இந்த ரிவெஞ்ச் போயிட்டுருக்கு. இவர் அழுகலாம் செஞ்சார். ஸோ ஹெட்டு வந்து ரொம்ப நேரமாக ஆடிட்டே இருந்தார் எப்போ போல் இந்தியாவுக்கு எதிராக. ஸோ ஒரு பால் வந்து நச்சுன்னு யாக்கரை இறக்குனார். ஸோ அந்த பாலில் டிராவிஸ் ஹெட் வந்து முகமது சிராஜ்கிட்ட போல்ட் ஆகிட்டார். இதை கண்டோடனே அவர் வந்து டிராவிஸ் ஹெட் வந்து வெல் பவுல்டுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் சிராஜ் மிஸ்டேக் பண்ணி ஃபுல் கோவத்தில் அவர் பிடிச்சி சத்தம் போட்டு, ஸோ அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக கையெல்லாம் நீட்டி போக சொல்லி கண்ணெல்லாம் அப்படியே சார்ந்துருச்சு. அந்தளவுக்கு கோவமாயிட்டார். ஸோ இதுக்கப்புறம் ஆஸ்திரேலியா ஃபேன்ஸ் சும்மா விடுவாங்களா? அவர் ஃபீல்டிங் பண்ணும் போதெல்லாம் ஆஸ்திரேலியன் ஃபேன் ஃபுல்லாக சிராஜை ஸ்லெட்ஜிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவர் ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டார். ஸோ பும்ராவும் மற்றவங்களும் தான் போய் சமாதானப்படுத்துனாங்க. ஸோ இந்த தோல்வி மூலமாக பார்த்திங்கன்னா இந்தியா வந்து பிஜிடியில் வந்து இப்போ தேர்ட் லெவலுக்கு போயிட்டாங்க. ஸோ தேர்ட் ரேங்கிங்கில் இருக்காங்க. ஆஸ்திரேலியா வந்து ஃபஸ்ட்டு போயிட்டாங்க, சவுத் ஆஃப்ரிக்கா செகண்டில் இருக்குது. ஸோ இந்தியா அடுத்த வர மேட்ச்சில் ஜெயிச்சே ஆகணும். கூடிய சீக்கிரத்தில் தேர்டு டெஸ்ட் நடக்க போகுது. ஸோ இந்த வீடியோவில் ஒரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ் இந்த நம்ம சேனலை. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.